திருச்சியில் ஒரு போராட்டம் நடத்துனாங்க, எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக இது இதில் இணைக்கலை, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அந்த போராட்டத்தை இணைக்கலையேன்னு. திருவரங்கத்தில் பிராமணால் கஃபே என்று ஒரு பேரை போட்டு ஒரு ஹோட்டல் வந்துட்டாங்க. அதுக்கு எதிரான போராட்டம் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க, தோழர்கள்லாம் இருக்காங்க. அந்த போராட்டம் நடந்ததுங்க. அதில் சிறையில் போய் அதுக்கப்புறம் பெயில் வாங்கி அப்படிலாம் வந்தாங்க. அப்போது இந்த பெயில் வாங்கும்பொழுது அப்போ இருந்த நீதிபதி யார் தெரியுமா? மாவட்ட நீதிபதி, இப்பொழுது உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தான். அவர்கிட்ட முன்னாடி தான் நாங்கள் தான் போய் அந்த பெயிலெலாம் வாங்குகிறோம். எல்லாருக்கும் ஷூரிட்டி போட ஆள் இல்லை. இங்கே வழக்கறிஞர்கள்லாம் போட்டோம், எல்லோரும் வழக்கறிஞர் தெரிஞ்சவங்கெல்லாம் போடுங்க, அவங்க ஐடியா கொடுங்கன்னு சொல்லி போட்டோம். அதில் இப்போ இந்த ஸ்ப்ளிட்டப்பில் கொஞ்சம் பேர் பேரெல்லாம் மாற்றி சொல்லி ஸ்ரீரங்கத்தில் வழக்கை எடுக்க முடியல. அதில் நான், என்னோடய ஜூனியர் 2 பேர் நீதிபதியாகவே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் அதில் ஷூரிட்டி போட்டிருந்தாங்க. நீங்கள் ஷூரிட்டி போட்டவர் கோர்ட்டுக்கு வரல, வாங்கன்னு எங்களை இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் நடக்குது அந்த கேஸு. ஒரு பார்ட்டு குவாஷ் ஆகிட்டுது, ஒரு பார்ட்டு பிபிடி ஆக்ட் போட்டாங்க. அதில் பிபிடி ஆக்டில் பார்த்தீங்கன்னா என்ன, பிபிடி ஆக்டில்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரோட லத்தி உடஞ்சி போச்சு. அந்த லத்தி உடஞ்சதுக்காக பிபிடி ஆக்டில் ஒரு கேஸை போட்டாங்க. நான் அப்போது நீதிமன்றத்தில் சொன்னேன், அந்த லத்தி வேணால் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், என்ன செலவு, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் வேல்முருகன் ஐயா நல்லா கேட்பார், இதில் அதை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னா. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பெயிலை கொடுத்தாரு. அதுக்கு ஒரு 2000 ரூபா பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்தாரு. இப்படியான இந்த போராட்ட வடிவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. நாம் பெரியாருடைய கருத்துக்களை பேசிக்கொண்டே இருப்பதை விட, 100 கூட்டம் பேசுவதை விட, ஒரு போராட்டம் கொள்கையை முன்னெடுக்கும். அப்படியான போராட்டங்கள் தான் தேவை. இப்போ தோழருக்கு எப்படி அந்த ஒரு மிலிட்டன்சி வந்தது அப்படின்னா, பெரியார் தான். பெரியார் ஆயுதம் தாங்கிய போராளி இல்லை, ஆனால் தைரியமான போராளி. அவரை போல ஒரு தைரியசாலியை நீங்கள் எந்த அதுக்கண்டியும் பார்க்கவே முடியாது. பயமற்றவர். நீங்கள் மிலிட்டன்சிக்கு ஆயுதம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, தைரியமாக இருந்தாலே போதும். எதை பற்றியும் அஞ்ச மாட்டோம் என்கின்ற தைரியம் இருந்தால் போதும். சிறைக்கா போக தயாராக இருக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோங்கிற அந்த தைரியம்தான் மிலிட்டன்சியை தவிர, ஆயுதம் எடுத்து போராடுவதை விட அந்த கொள்கை தைரியம் அது பெரியார்ட்ட இருந்தது. அந்த பெரியாரிடம் வந்த அந்த தைரியம்தான் பலரை ஈர்த்தது அவர் பக்கம். அந்த பலரை ஈர்ப்பதற்கு காரணம் அந்த தைரியம். இப்போ நாம் வஞ்சிக்கப்படும் தமிழகம் என்ற இந்த தலைப்பு வச்சுருக்கோம் இல்லையா, ஏன் வஞ்சிக்கப்படுகிறது? தமிழகத்தின் உரிமைகள் ஏன் பறிபோகிறது? எங்கே விட்டோம் நமது உரிமையை, எங்கே இழந்தோம் நமது விடுதலையை அப்படின்னா, நமது பயத்தால் தான் இழந்திருக்கோம். பயம்தான். விடுதலை எங்கே இழந்தோம், உரிமையை யாரிடம் பறி கொடுத்தோம் என்பதை திரும்ப யோசித்தோம்னா, அவங்கள்ட்டேருந்து நம்ம திரும்ப பரிசு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு நமக்கு ஒரு தைரியம் தேவைப்படுகிறது, அச்சமின்மை தேவைப்படுகிறது, பயப்படவே கூடாத ஒரு சூழல் தேவைப்படுகிறது. இது வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க. அச்சமற்று இருந்தாலே நம்முடைய உரிமையை நாம் வாங்கிவிடலாம், பயமற்று இருந்தால் வாங்கிவிடலாம். நமக்கு இப்போ கொஞ்சம் அச்சம் இருக்கு. யாரை கண்டு அஞ்சுகிறோம்? உலகமே மிக கொடூரமான உலகம். உலக நாடுகளை, சில நாடுகளை பற்றி பார்த்தோம், அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கேள்விப்பட்டோம், படித்தோம் என்றால் அச்சமாக இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா அரசுகளும் ஆக கொடுமையான அரசுகளாகத்தான் இருக்கின்றன. அதற்கு தலைமை ஏற்கக்கூடிய அமெரிக்கா கொடுமையிலும் கொடுமையான ஒரு அரசாக இருக்கிறது. அது அந்த நாட்டு மக்களை அல்ல, உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. சமீபத்தில் ஓராண்டுகளுக்கு மேலாக நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் என்ன கொடுமை! ஈழத்தை பற்றி 2009 83 தொடங்கி 2009 வரையில் நடந்த ஈழ போராட்டத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் அழிந்ததைப் போலவே, தமிழ் மக்கள் கொடுமைப்பட்டதைப் போலவே பாலஸ்தீனிய மக்களும் உலகமெல்லாம் வேடிக்கை தானே பார்த்தாங்க. யாரை கண்டு அஞ்சினார்கள்? அச்சந்தானே. ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட ஏன் அஞ்சுகிறது? அதிகமாக ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டை பார்த்து அஞ்சுகிறது, அமெரிக்காவை பார்த்து அஞ்சுகிறது. அந்த அச்சம். இங்கே நாமளும் அச்சப்படுறோம். யாரை கண்டு அச்சப்படுகிறோம்? பாரதிய ஜனதா கட்சி 1980 தொடங்கப்பட்ட போது மெல்ல மெல்ல அது மற்ற கட்சிகளையும் இணைத்து கொண்டு அப்படியே சுமூகமாக நட்பாக வளர்ந்து
90களுக்கு பிறகு ஆட்சியை பிடிப்பதில் இறங்கி 90களுக்கு பிறகு என்று வரும்போது ஒரு உலகளாவிய அளவில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். சோஷலிச நாடுகள், சோவியத் யூனியனுடைய அழிவு, உலக நாடுகளில் ஒற்றை துருவ நாடாக அமெரிக்கா மாறியதின் விளைவு, இதை போன்ற ஒரு தன்னலமான சுயநலமான கார்ப்பரேட்டுகள் மதவாதிகளுக்கு சாதகமான ஒரு சூழலை உலகமெங்கும் உருவாக்கியது, இந்தியாவில் மட்டும் இல்லை. அப்போ 90களுக்கு பிறகு மெல்ல அவர்கள் ஆட்சியில் மாறி மாறி வந்து அப்படி வரும்பொழுது 2001 அது என்ன கட்டம்? இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட காலம். அமெரிக்கா இஸ்லாமியர்களை எல்லாரையும் நீங்கள் என்னுடைய எதிரிகள் என்று அறிவித்த காலம். உலக நாடுகளை எல்லாரையும் என்ன சொன்னாங்க? நீங்கள் எங்களோடு இல்லை என்றால் அவர்களோடு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் முடிவு செய்தோம் என்று ஜார்ஜ் புஷ் அறிவித்த காலம். அப்பொழுதுதான் இந்த நாக்பூர் RSS முடிவு செய்தது, குஜராத்தில் இருந்த அவருடைய முதல்வரை மாற்றி யாரை அங்கு வைப்பது என்று மோடியை கொண்டு போய் வைத்தார்கள். அது எதேச்சையாக நடந்த சம்பவம் அல்ல. ஏன் கொண்டு போய் வைக்கிறாங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கிதான் இந்தியாவில் ஆக பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதால், நாம் இந்தியாவை கைப்பற்ற முடியும் என்பதால் தொடங்கப்பட்டது குஜராத்தில் மோடியோடு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம், மிகப்பெரிய ஹீரோவாக அவர்களுக்கு மோடி. 2014 ஏதோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆட்சி அமைத்தார்கள். 2019 மிக பெரும்பான்மையான பலத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. அந்த 2014க்கும் 19க்கும் இடைப்பட்ட காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அடியாட்கள், கொலைகாரர்களோடு, நீங்கள் பகுத்தறிவுவாதிகளை, தபோல்கரை கொன்றார்கள், கௌரியை கொன்றார்கள், கல்புர்கியை கொன்றார்கள், கொலை நடந்தது. அதற்கெல்லாம் எதிர்ப்பு வந்தது. இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், அறிவுஜீவிகள், மனித உரிமை போராளிகள் எதிர்ப்பை காண்பித்தார்கள். அதுக்கப்புறம் 2019 தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, மிகப்பெரிய வெற்றி. அவர்களுக்கு கூடவே இருந்து உதவி செய்து கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷன் 2019க்கு பிறகு என்ன பண்ணாங்க? இந்த கொலையெல்லாம் நிறுத்திட்டாங்க. வேண்டாம், நம்ம தான் வந்தாச்சே, இனிமேல் எதுக்கு கொலை? அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய போராளிகள், மனித உரிமை போராளிகள் எல்லாம் UAPA சட்டத்தை மாற்று, கடினமான ப்ரொவிஷனலில் கொண்டு வந்து சேரு, ரொம்பலாம் சிரமப்பட வேணாம், கைது பண்ணி உள்ளார போட்டாக்க பெயிலே கிடையாது, கடகட்டும், எந்த சலுகையும் கிடையாது. பேராசிரியர்களை கைது செய்து அடைத்தார்கள். கைது செய்து அடைத்து சிறையில் கஷ்டப்பட்டு, நீங்கள் ஒரு இறந்து போன பாதிரியார் ஸ்டாக்கோட கொடுக்காம, இப்படி போராளிகளை எல்லாரையும் கைது பண்ணி போட்டு ஒரு அச்சுறுத்தல். இது என்னன்னா, ஒரு அச்சுறுத்தலை தொடங்குகிறார்கள் அவர்கள். அதுக்கு ஒரு அடித்தளம். எழுத்து பேசினா ஜெயிலுக்கு போயிடுவேன், சட்டம் எங்கள் கையில். 370 நீக்கியதும் அந்த காலம்தான். அவங்க 2019 வந்த ஒருபாடு அடுத்தடுத்து CAA சட்டம், UAPA மாற்றியது, 370 பிரிவை, காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக இருந்த 370 பிரிவை ரத்து செய்தது. அப்படி அப்படியே கொண்டு வந்தாங்க. என்னாச்சு? இந்தியா முழுமையும் உள்ள ஜனநாயக சக்திகள், இடதுசாரிகள், போராளிகள் எல்லாரையும் ஒரு அச்சுறுத்தலுக்கு கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டாங்க. இந்த அச்சம் என்பதை பற்றி நான் கூறுவதற்காக பிறகு அவர்கள் ஆட்சி, அது காட்டாட்சி, மண்ணாங்கட்டி ஆட்சி நடந்தது. எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? சரி, 2024 இந்த ஆளை காலி பண்ணிடணுங்க, எப்படியோ பிஜேபியை காலி பண்ணிடணும். மத்திய ஆட்சியில் பிஜேபி இனிமேல் வரக்கூடாது. புதிதாக கூட்டணி அமைத்தார்கள். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் எதிர்ப்பு அலை. எல்லாம் தேர்தலை சந்திப்போம், ஓட்டை போடுவோம் பிஜேபிக்கு எதிராக, எப்படியும் இவங்க ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு கடுமையாக போராடினாங்க. ஓட்டு யார் கையில் இருக்கு? ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யாவின் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர். அவர் ஒரு சமயத்தில் ஒரு வரியை சொன்னார். என்ன தெரியும்னா, ஆட்சியாளர்களை தீர்மானிப்பது ஓட்டு போடுபவர்கள் அல்ல, ஓட்டை எண்ணுபவர்கள் என்று.
2024 என்னாச்சு? ஆட்சி அமைப்பாங்க, கூட்டணிக்கு சில கட்சிகளும் போய் சேர்ந்து திரும்பவும் அவர்களுடைய ஆட்சி. இப்போது இவர்கள் எந்த விதத்திலுமே அச்சப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இந்தியா முழுமையும் உள்ள எல்லா மாநிலத்தையும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். கடைசியில் ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி காலியாச்சு, பஞ்சாபில் ஆம் ஆத்மி கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உள்ள கட்சிகளை அவர்கள் ஒவ்வொன்றாக இணைத்து, கட்சிகளை பிரித்து உடைத்து கபலீகரம் பண்ணி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. எல்லா மாநிலத்திலும் கிட்டத்தட்ட. யூபியில் மட்டும் ஒரு கட்சி நின்றுக்கிட்டு இருக்கு, பீகாரில் ஒரு கட்சி நின்றுக்கிட்டு இருக்கு. அவங்க தேர்தலில் ஜெயிக்காத மாதிரி என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வரும்போது கடைசியாக இங்கே வராங்க, தென்பகுதிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு அச்சமூட்டுவதாக இருக்கக்கூடிய ஒரு அரசு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்து கட்டும் தமிழ்நாடு தான் அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டால், இப்பொழுது கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, திருவனந்தபுரத்தில் ஜெயித்து விட்டால். மொத்தத்துக்கு அவங்க ஜெயித்தது ரொம்ப கை விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 இடங்கள் தான். ஆனால் கேரளாவையே அவர்கள் பிடித்து விட்டோம் என்று என்ன ஒரு கும்மாளம் தெரியுமா கேரளாவில். அடுத்து அவர்களுக்கு தமிழ்நாடு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மோடியும் அவருடைய உடன் பிறந்த சகோதரராக இருக்கக்கூடிய அமித்ஷா 2 பேரும் திமுகவை காலி பண்ணுவோங்க, திமுக ஆட்சி இனிமேல் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முடிவு கொண்டு வரும், நாங்கள் தான் அடுத்த ஆட்சிங்க அப்படின்னு. எதனால்? ஏன் திமுகவை காலி பண்ணணும், அவர்கள் ஏன் வரணும் அங்கே அப்படின்னு நாம் யோசித்து பார்த்தோம்னா, இது ஏதோ தமிழ்நாட்டை கைப்பற்றி விட்டால் முடிந்தது, இங்கே நமக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தால் போதும் அப்படின்னா. அவங்க சீஃப் மினிஸ்டர் யார் வர்றதுங்கிறதுல ஒரு பெரிய போட்டி இருக்குது. எடப்பாடியா, விஜயா, அது வேறு விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய தேசிய இன மக்கள், மொழி வழி தேசிய இன மக்கள் எல்லாருமே பல்வேறு மாநிலங்களில் பிரிஞ்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வளர்ச்சி கட்டம் என்பது, இந்தியா இன்னைக்கு வேணா யூனிட்டரி ஸ்டேட்டாக இருக்கலாம், நாளைக்கு இந்தியா என்பது யூனிட்டரி ஸ்டேட்லேருந்து பிரிவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம், இது ஒரு நாடல்ல. ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. மணிப்பூர் மக்களுக்கு கோரிக்கை இருக்கிறது. நாகாலாந்து மக்கள் நாங்கள் இந்தியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கிம், அசாம், ஹிமாச்சல் பிரதேஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், அது இந்தியாவில் இருக்கான்னு மோடிக்கிட்ட தான் கேட்கணும். இப்படியான பகுதிகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காஷ்மீரிலிருந்து தொடங்கி காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், மராட்டி, இந்த பகுதிகள் அப்படியே மக்கள் தேசிய இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாமே. இந்த தேசிய இன மக்கள் தங்களுக்காக ஒரு தேசம் வேண்டும் என்று போராடினால் பிரிந்து போகக்கூடிய உரிமையை அவர்கள் பெறுவார்களே. ஆனால் அந்த மக்கள் அவர்களுடைய தேசத்தையோ அல்லது தன்னாட்சி அதிகாரத்துடன் கூடிய ஒரு மாநிலத்தையோ உருவாக்கி கொள்வதற்கான அத்தனை உரிமை படைத்தவர்களும் அவர்கள். இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு சாதிக்கு தான் அந்த உரிமை இல்லை. பார்ப்பன சாதி தேசிய இனம் அல்ல. அவர்கள் இந்தியாவில் சிறுபான்மையினர். கிறிஸ்தவர்களை விடவும் சிறுபான்மையினர் யாருன்னா பார்ப்பனர்கள் தான். ஆனால் நம்ம அவர்களை பார்ப்பனர்களை நம்ம சிறுபான்மையினர் என்று அறிவிக்கவில்லை. இந்த நாடு அவர்களுடைய சமஸ்கிருதம், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிறுபான்மையினர். அவர்கள் தேசிய இனம் கிடையாது. அவர்களால் விரும்பினால் கூட சரிங்க, நாங்கள்லாம் எல்லாரும் தேசிய இனம், ஒரு நாட்டை நாங்கள் பிரிச்சுட்டு தன்னாட்சி அதிகாரத்தோடு நாங்கள் ஒரு மாநிலம் அமைத்துக் கொள்கிறோம், பார்ப்பனர்களுக்கு ஒரு தேசம் கொடுக்குறோம், ஒரு மாநிலம் கொடுக்குறோம். உத்தரகாண்ட் மாதிரி இங்கே தான் எல்லாமே இருக்கே. அவர்கள் வழிபடக்கூடிய தலங்கள் எல்லாம் இருக்கா. உத்தரகாண்ட் வச்சுக்கோங்க, அதில் பார்ப்பனர்கள்லாம் நீங்கள் போய் ஒரு தனியாக நாடு அமைச்சிக்கங்க, ஒரு தன்னாட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாநிலத்தை நாம் பிரித்து கொடுக்க முடியாது. கொடுத்தா அவங்க வாங்கிக்கவும் முடியாது, வாங்கிக்கிட்டாலும் அவங்களால ஆட்சி செய்ய முடியாது. ஏனென்றால் உழைக்க முடியாத யாரும் ஒரு ஆட்சியை செய்ய முடியாது, ஒரு மாநிலத்தில் வாழ முடியாது. ஒரு மாநிலத்தில் உழைக்கிறவன் வேணும் இல்லையா?
நாம் எல்லா வேலையும் செய்வோம். தமிழர்களை விடுங்க, நாங்கள் சாமிக்கு மந்திரமும் ஓதுவோம், துப்புரவு தொழிலாளியாகவும் இருப்போம், எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஒரு நாள் முடியுமா? முடியாது. உழைப்பாளி இல்லாத இந்த மக்கள், மற்றவர்களை சுரண்டி சுரண்டி வாழவே கற்றுக்கொண்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த இந்த மக்கள் பல்லக்கு தூக்கிகளாக வர்ணாசிரமத்தில் சாதியை உருவாக்கி மேலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பல்லக்கு மேல் அமர்ந்து கொண்டு பிரயாணிக்கக்கூடிய இந்த மக்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. அவர்கள் அதனால் தான் முடிவு செய்கிறார்கள், இந்தியா என்பது நமது நாடு அல்ல என்று அவர்களுக்கு தெரியும். இந்தியாவில் வாழ்ந்த பூர்வகுடி மக்கள், தேசிய இன மக்களுக்கான நாடு இந்தியா. அதில் அவர்கள் வந்தேரிகள் தான். ஆனால் அவர்களால் ஒரு நாட்டை உருவாக்க முடியாது, ஒரு நாட்டை ஆள முடியாது. அதனால் தான் அவர்கள் அவருடைய சூழ்ச்சியால், அவருடைய சதி செயல்களால் புராணங்களை உருவாக்கி, கடவுள்களை உருவாக்கி, மக்களை எல்லாம் மூளைச்சலவை செய்து முட்டாள்களாக்கி, நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லாரையும் அவர்களுக்கு அடிமைகளாக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விழித்து கொண்டால் அவர்கள் வெளியேற வேண்டும். அதனால்தான் அப்போ இந்தியாவை முழுமையும் ஒன்றாக இணைத்து ஆட்சி கட்டிலில் அவர்கள் அமர வேண்டும், இந்தியா முழுமையும். அப்போ தமிழ்நாடு விடுபட்டு போனால் என்னாகும்? தமிழ்நாட்டையும் வச்சு அவங்க ராஜாக்களாக ஆளணும் இல்லையா? பார்ப்பனர்களில் பல பிரிவு இருக்குது. அப்புறம் சித்பவன பார்ப்பனர் ஆள்றதா மொத்தம் ஆள்றதாங்கிறது வேறு. அப்படி சித்பவன பார்ப்பனர்கள் தான் ஆளணும்னு சொன்னால் நம்ம ஊர் ஜிஆர்எஸ் எங்கே போவார்னு நமக்கு தெரியாது. நீதிபதி ஜிஆர்எஸ் சித்பவன பார்ப்பனர் இல்லை. அப்போ அவரை எங்கே விரட்டி விடுவானுங்கிறதால நமக்கு தெரியாது. சனாதனைகள் பேரில் ஐயா சாமி நானும் உங்களோட இருக்கேன்னு இவர் போய் ஒட்டிக்கலாம். இந்த சூழலில் தமிழ்நாட்டை அவர்கள் அவருடைய இணைத்து கொள்ள விரும்புகிறார்கள், அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வைக்க விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை ஆண்டு காலம் போராடினார்கள்? கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு மேலாகுது அவங்க இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. மக்களை படிக்காமல் அடித்து பார்த்தார்கள். சமஸ்கிருதம் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. அவருடைய அரசுகளை எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து பார்த்தார்கள். என்னவெல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க 2000 ஆண்டுகளா. ஆனால் அவரால் தமிழை மாற்ற முடியவில்லை, தமிழர்களை மாற்ற முடியவில்லை, தமிழ்நாட்டை பிடிக்க முடியவில்லை. இது அவர்களுடைய சவால், தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்க, உங்களுக்குன்னு இந்தி பேசுகிற மக்கள் இருக்காங்க. உங்களுடைய முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கைகளையும் புராணங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ தயாராக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. மகாராஷ்டிரத்தில் இருக்காங்க, மத்திய பிரதேசில் இருக்காங்க, உத்தரப்பிரதேசில் இருக்காங்க, ஜார்க்கண்டில் இருக்காங்க, நீங்கள் ராஜஸ்தானில் இருக்காங்க உங்கள் மக்கள். சரி, அங்கே நீங்கள் உங்களுடைய ஆட்சியை முழுமையாக நீங்கள் வச்சிங்களேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் தென்பகுதியை திராவிட நாடு பகுதிகளாக நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் அங்கே வச்சிங்களேன்னா அது எப்படி முடியும்? பரவும் இல்லையா? கொள்கைகள் பரவும் இல்லை. தமிழ்நாட்டின் பெரியாரிய சமத்துவ கொள்கைகள் பரவிக்கிட்டு இருக்குங்க, அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மொழி கொள்கை பரவி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இங்கு நடைமுறைப்படுத்திய மக்களுக்கு ஆதரவான பல செயல்பாடுகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய்கொண்டிருக்கு. காலை உணவு, மதிய உணவு, பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள், மொழிக்கான போராட்டம், ஏன் நாங்கள் எங்கள் மொழியை விட வேண்டும் என்ற போராட்டம், இது எல்லாமே நாம் எல்லாம் சமத்துவமானவர்கள் என்கின்ற பெரியாருடைய கொள்கைகள்லாம் அப்படி அடுத்தடுத்த மாநிலத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ அதை தடுக்கணும். எல்லா மாநிலமும் ஒன்றா இருந்தால் தானே நீங்கள் தமிழ்நாட்டையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அப்படி போயிட்டுருக்கு அந்த கொள்கைகள். அப்போது அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. நாம் அச்சப்படுறது வேற, அவர்கள் அச்சப்படுவது வேற. அவர்கள் என்ன அச்சப்படுகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குகின்ற இந்த பெரியாருடைய போர், அவருடைய கொள்கைகள் எல்லா மாநிலத்திலும் சென்றால் அவர்கள் எல்லா மாநிலத்திலுமே சிறுபான்மையினராக ஆக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த 2% மேலே அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இப்போ வேணால் எல்லாரும் ஏமாற்றிட்டு யூபிஎஸ்சியில் எங்கள் ஆளுங்களை கொண்டாந்து சேர்த்து எல்லாத்துலேயும் 70%. உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தவிர பாக்கெல்லாம் அவாள். இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஜிஆர்எஸ், ஸ்ரீமதி மாதிரி பாவப்பட்ட நிஷா பானு மாதிரிய நீதிபதிகள்லாம் கேரளாவுக்கு மாற்றோம். திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு
அவங்களுக்காக போராடுறதுக்கு ஆள் இல்லைங்க. உடம்பு சரியில்லாதவங்க நேர்மையான ஒரு தீர்ப்பை கொடுத்தா இருந்தாலும் கேரளாவுக்கு மாற்றம் பண்ணி நீ உடனடியாக போய் ஜாயின் பண்ணணுன்னு மிரட்டல் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அவங்க கையில் இருக்குது அதிகாரம், சுப்ரீம் கோர்ட்டில் அதிகாரம் இருக்குது, நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட அதிகாரம் இருக்குது, மிரட்டுறாங்க. எல்லாமே பிரசிடென்ட்டே ஸ்டாம்ப்பு தானே. நீங்கள் திரௌபதி முர்முவை பொறுத்த வரைக்கும் திரௌபதி முர்முவை பற்றி நாம் ஒரு சொல்லணும். சரி, ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பழங்குடியின பெண் பிரசிடெண்ட்டாக வந்துட்டாங்க. சரி, எப்படி வந்தாங்க அவங்க? ஜார்க்கண்டில் என்ன நடந்தது, சத்தீஸ்கரில் என்ன நடந்தது? அவங்க கவர்னராக இருந்தப்ப அங்கே போராளிகளாக இருந்த பூர்வகுடி மக்களையும் ஆதிவாசிகளையும் நக்சலைட்டுகளையும் ஒழித்து கட்டி அந்த நிலங்களை பிடுங்கி இங்கே இருக்கக்கூடிய அதானிக்கும் மல்டிநேஷனல் கம்பெனிக்கும் எடுத்துக்கிட்டு போய் அந்த மைன்ஸை உருவாக்குவதற்கு கையெழுத்து போட்ட முர்மு தான் இன்றைக்கு பிரசிடென்ட்டு. யார்? நம்ம தானே. நீங்கள் இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்காங்களே, மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லேயும் சத்தீஸ்கர்லேயும் ஆதிவாசிகள் மக்கள் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காங்களே காட்டுகளிலிருந்து. கண்ணீர் விட்டுருக்குமா இந்த திரௌபதி முர்மு? இவர் சொன்னால் மட்டும் இங்கே நிஷா பானுவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதான். இப்போ தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னும் பார்ப்பனர்கள் கீழே வாழ்வது? எத்தனை நாளைக்குங்க இந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கிய சட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது புனிதமானது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே அடிமையாக இருக்கிறது? அரசியல் சாசன சட்டத்தில் பிரியாம்பிளா நல்லது, சோஷலிசம் இருக்கிறது, செக்குலரிசம் இருக்கிறது, ஃபெடரலிசம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஏற்றுப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அதையும் கூட சில ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு ஏற்றுப்போம். நமக்கென்று ஒரு தன்னாட்சி அதிகாரம் வரும்பொழுது ஒரு மாடல் கான்ஸ்டியூஷன் எடுக்கும்போது பிரியாம்பிளையும் ஃபண்டமெண்டல் ரைட்டையும் எடுத்துக்கலாம். ஆனால் மாநில மத்திய அரசுகளின் உறவுகளை குறித்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் சரியா? இங்கே ஒரு கவர்னரை நியமிச்சிருக்காங்க. கவர்னரை எப்படி நியமிப்பது, கவர்னருக்கான அதிகாரம் என்ன என்பதை இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதை நம்ம ஏற்றுப்போமா? நாம் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில்? அன்றைக்கி நாம் எல்லாம் ஓட்டு போட்டோங்க, நாம் ஓட்டு போட்டோம், நான் கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கி திமுக வந்தாச்சு, அதை விட கம்மியாக கொஞ்சம் ஓட்டு வாங்கி அண்ணா திமுக சில எம்எல்ஏ இருக்காங்க, நாம் தேர்ந்தெடுத்தவர் முதல்வர். ஆனால் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது? கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். யார் இந்த கவர்னர்? நம்ம தேர்ந்தெடுத்தோமா? இந்த ரவியை நமக்கு தெரியுமா? நாகாலாந்துலேருந்து இந்த ரவியை ஏன் விரட்டி விட்டாங்க நாகாலாந்து போராளிகள் என்பது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுப்போமா? இந்த கான்ஸ்டியூஷன் சரியா? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 2021 2025 வரை அடுத்த தேர்தல் வரப்போகுது. அவர்கள் இந்த சட்டசபையில் நிறைவேற்றிய சட்டங்கள் அத்தனையுமே நடைமுறைப்படுத்தப்படாமல் இந்த அரசை செயலற்றதாக ஆக்குவதற்கு ஒரு பொம்மை கவர்னர் இங்கே உட்கார்ந்து கொண்டு தமிழக மக்களின் உரிமையை பறிக்கிறார் என்றால் இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்றுக்க முடியுமா? முடியாது. உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்? கான்ஸ்டியூஷன் சரிதாங்க, கான்ஸ்டியூஷனை மீறி நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. செருப்படி வாங்கியாச்சுல்ல, அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவாங்க? எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எத்தனை நாளைக்கு இந்த கட்டுப்பாட்டில் நாம் இருப்பது? நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒன்றுங்க, இது கண்காணி பதவியோ அடிமை பதவியோ, இந்த மாநிலத்திற்கென்று ஒரு அசம்பிளி இருக்கிறது, அதுக்கு நம்மளுடைய மக்களுடைய வெல்ஃபேரெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கான்ஸ்டியூஷனை மீற முடியாது. விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் அதுக்கு எதிராக பேச முடியாது. இதுதான் ஆட்சியாளருடைய நிலைமை. பயம்தான், பயப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. இல்லைன்னாக்கா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒன்றும் இல்லைனாலும் யூஏ போடலாம், ஈடியை போடலாம், கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணவரை தமிழ்நாட்டில் கூட வழக்கு நடத்த முடியாதுங்க. ஜெயலலிதாவுக்கு நடத்துகிற மாதிரி கர்நாடகாவில் நடத்த முடியும். இந்த ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண போய் உத்தரப்பிரதேசத்தில் கூட நடத்துவான். அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அதிகாரம் இருக்கு இல்லையா உச்சநீதிமன்றத்துக்கு? அப்படி செஞ்சிருவான். பயம் இருக்குது, இருக்கட்டும். நாம் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை. அப்படிப்பட்ட இயக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. ஆட்சி தேவையில்லை, தேர்தலுக்கு செல்ல மாட்டோம், அண்ணனுடைய இயக்கம் மாதிரியே சொல்கிறேன். அப்படியான இயக்கங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு இந்த அரசை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள்.
மக்களின் உணர்வுகள் தான் இன்றைக்கு ஸ்டாலினோட அரசுக்கு அடித்தளம். ஏனென்றால் தமிழன், தமிழ்நாடு, அதனுடைய உரிமை, இதை எல்லாத்தையும் இன்றைக்கு அவர் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார். மக்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறாங்க. தமிழக அரசு, திமுக அரசில் என்ன மோசமான விஷயங்கள் நடக்குது, ஊழல் இருக்கா, அதிகார துஷ்பிரயோகம் இருக்கா, போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேற, அது தனி. அதெல்லாம் விட பெரிய ஆபத்து என்ன இருக்கு? பெரிய ஆபத்தா கூப், பிஜேபி, மதவாதிகள், இவங்கெல்லாம் அப்படியே நம்மளை கூப் மாதிரி பிடிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்துருப்பீங்களா திருப்பரங்குன்ற விஷயம்? இந்த சூழலில் நமக்கு அச்சமில்லை. நாம் பெரியார் கொள்கையை கொண்டு சொல்ல வேண்டும் வெளியே. புதுசாக முளைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை 2000 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேங்க அப்படிங்கின்னு பேசக்கூடிய விஜய்க்கு தெரியுமா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் வரையில் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் அமைச்சரான பிறகு அவருக்கான வருமானத்தை போட வேண்டும் என்பதற்காக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது என்பது தெரியுமா? 30 வயதில் அவர் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார். 30 வயதில் பொதுச் செயலாளர், 35 வயசில் திராவிட கழகம், 40 வயசில் திமுக, 67 முதல்வர். ஒத்த வேஷ்டியை திருப்பி கட்டிகிட்டு இருப்பார். இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள். போராளிகளை பற்றி நாம் படம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆவணப்படம். போராளியை போல நடிக்கின்றவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எல்லாத்தையும் பிஜேபி இறக்கி விட்டு கொண்டிருக்கிறது. பார்ப்பன சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் பிரச்சாரகர்களாக மாறி மக்களிடம் செல்ல வேண்டும். நமது பணியை நாம் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.